ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்ல இருக்க கரோசல் யூட்டிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைடிங் இமேஜஸ் அண்ட் அது கீழே வந்து ரிலேட்டட் கேப்ஷன்ஸ் அண்ட் சம் கண்ட்ரோல் இண்டிகேட்டர் ஃபார் நேவிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம கரோசலுக்கு ஈஸியாக ஸ்டைல் அண்ட் ட்ரான்சிஷன் அண்ட் அனிமேஷன்ஸ் கூட குயிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெஸ்பான்சிவ் கரோசலை செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பூட்ஸ்டாப் சிடிஎன் லிங்க் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி ஒரு கரோசல் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மெயின் டிவ் டேக் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு கரோசல் ஸ்லைட்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் மெயின் டிவ் டேக் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, கிளாஸ் அட்ரிபியூட் கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் வந்து கரோசல் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைட்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கரோசல் ஸ்லைடுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு ஐடி நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு ஐடி நேம் ஒன்று கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இதுதான் வந்துட்டு மெயின் டிவ் டேக். இதுக்குள்ளே தான் கரோசல் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம செட் பண்ண போகிற இண்டிகேட்டர்ஸ், இமேஜஸ், அப்புறம் அந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கரோசல் ஸ்லைட்குள்ளே தான் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்லைட் ஷோக்கான இமேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே ஸ்லைட் ஷோ இமேஜஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு நான் வந்துட்டு கரோசல் இன்னர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த கரோசல் இன்னருக்குள்ளே நம்ம ஒரு இமேஜஸ் செட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இமேஜும் ஒரு ஐட்டம் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட் டிவ் டேக்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கரோசல் ஐட்டம். ஓகேவா, இது ஒரு ஐட்டம். இதுக்குள்ளே வந்துட்டு நான் இமேஜை செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இமேஜ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு சோர்ஸ்க்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு d-block அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணுறேன். நம்ம கரோசலோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜஸ் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஃபுல் ஆகிக்கும். அதுக்கு தான் வந்து d-blockங்கிற கிளாஸ். ஓகேவா, ஸோ அதுக்கு நான் இமேஜை ஃபஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடுறேன். இதான் வந்து ஃபஸ்ட் இமேஜை வந்து ஷோ ஆகணும். ஸோ இதுக்கு நான் வந்து ஆக்டிவ் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த இமேஜ் வந்து ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ இதே மாதிரி இந்த டிவ் ஐட்டம் மாதிரி இன்னொரு டிவ் ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட நேமை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எல்லா இமேஜஸ்க்கும் வித் அண்ட் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு வியூ ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் வித் அண்ட் ஹைட் இன்னும் நீங்கள் 100% வைத்தாலும் உங்களுக்கு ஃபுல் இமேஜுக்கு வியூ ஆகும். ஓகேவா, ஸோ ஒன்று மேலே ஒன்று வந்து அந்த இமேஜஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜஸ்க்கு எத்தனை இமேஜ் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த இமேஜஸ்க்கு கீழே நமக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட் ஆகணும். இதுக்குள்ளே எத்தனை இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒரு டிவ் எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டேன். இதுக்கு நான் வந்து கரோசல் இண்டிகேட்டர் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட வந்து 3 இமேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம 3 இண்டிகேட்டர் செட் பண்ணோம். ஸோ 3 பட்டன் எலமெண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பட்டன் எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம்ல இந்த ஸ்லைடோட ஐடி நேம், இந்த ஐடி நேமை இது கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ data-bs-target அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டார்கெட் அப்படிங்கிற அட்ரிபியூட்குள்ளே இந்த ஐடி நேமை லிங்க் பண்ணிக்கிறோம். ஸோ ஐடி யூஸ் பண்ணியிருக்கனால ஹேஷ் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைட், செகண்ட் இமேஜ் வந்துட்டு செகண்டுங்கிற மாதிரி ஒரு இமேஜுக்கும் இந்த ஸ்லைடு நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ data-bs-ஸ்லைடு இது வந்துட்டு ஃபஸ்ட் இமேஜ் 2 = 2, இது வந்துட்டு 0. ஸோ 0 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைட் ஷோவை செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆக்டிவ் தான் ஃபஸ்ட் இமேஜும் நமக்கு ஷோ ஆகணுங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி 3 இமேஜஸும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு 1, இது வந்துட்டு 2. ஓகே, இது ஸ்லைட் ஷோ 1, இது ஸ்லைட் ஷோ 2. இந்த ஆக்டிவ்ங்கிற கிளாஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம பட்டன் எலிமெண்ட்டுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நம்ம டாகிள் ஆட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் வியூ ஆகணும், கிளிக் பண்ணால் ஹைட் ஆகணுங்கிற மாதிரி அந்த டாகிள் ஆக்டிவேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இது வந்து ஸ்லைடை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ data-bs-ride அப்படிங்கிற அட்ரிபியூட்குள்ளே நம்ம இந்த கரோசல் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு 3 இமேஜஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 3 பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். 0 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம், நமக்கு அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகுது. ஸோ தேர்ட் இமேஜ்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜ்க்கும் நம்ம லிங்க் பண்ண ஸ்லைட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு லெஸர் தென் அண்ட் கிரேட்டர் தென் ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு ப்ரீவியஸ் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஐகான்ஸும் இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பட்டன் எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பட்டன் எலமெண்ட்குள்ளே ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் ஒன்று செட் பண்ணிக்கலாம். கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ப்ரீவியஸ் ஐகான் வந்து எனக்கு செட் பண்ணணும். ஸோ கரோசல் கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற ப்ரீவியஸ் இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு ப்ரீவியஸ் இதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கரோசல் கண்ட்ரோல் ப்ரீவியஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு
டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் ஸ்லைடு. இது எந்த ஸ்லைடுக்கு போகணும்? ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போகணும் இதை கிளிக் பண்ணோம்னா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்லைடு 0, 1, 2ன்னு கொடுத்தோம்ல, இது மாதிரி இது கிளிக் பண்ணோம்னா நமக்கு இருக்கிற ஸ்லைட்லேருந்து ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போகணும். ஸோ ஸ்லைடு ப்ரீவியஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இது கூட வந்துட்டு நம்மளோட மெயின் ஐடி நேம் இருக்குல்ல, அந்த ஐடி நேமையும் வந்துட்டு லிங்க் பண்ணி விட்டுடலாம். டேட்டா ஹைஃபன் டார்கெட்குள்ளே நம்மளோட மெயின் ஐடி நேமும் லிங்க் பண்ணி விட்டுறலாம். அந்த ப்ரீவியஸ் கரோசல் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போகுது. பட் எந்த ஒரு ஐகானுமே நமக்கு ஷோ ஆகலை. ஓகே, ஸோ அந்த ஐகானையும் நம்ம ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி இந்த ஐகானை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்பேன் எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இது ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் க்ரியேட் பண்ணிவிட்டு கரோசல் ப்ரீவியஸ் கண்ட்ரோல் இந்த ஐகான் இந்த கிளாஸ் நேம் கரோசல் கண்ட்ரோல் ப்ரீவியஸ் ஐகான் இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேன் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு வந்துட்டு எனக்கு மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ரீவியஸ்க்கு போகுது. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு எனக்கு போகணும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ்க்கு செட் பண்ண மாதிரி நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு பட்டன் எலிமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அதே மாதிரி கரோசல் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் ப்ரீவியஸுக்கு பதிலாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கும் அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற அதே டேட்டா பிஎஸ் ரைட் எல்லாமே வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பட்டன் எலமெண்ட்குள்ளே இதே மாதிரி இந்த ஸ்பேன் எலமெண்ட்டையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீவியஸுக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகணுங்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஐகான். ஓகே, ஸோ இந்த பாருங்கள் நெக்ஸ்ட் ஐகான் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு செகண்ட் ஸ்லைடுக்கு போகுது, தேர்ட் ஸ்லைடுக்கு போகுது. ஓகே, ப்ரீவியஸ் ஸ்லைடு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ் கீழே வந்துட்டு நம்ம கேப்ஷன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கீழே வந்துட்டு நான் ஒரு டிவ் எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிவ் எலமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஆட் பண்ணிவிட்டு கரோசல் கேப்ஷன் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு ஹெட்டிங் 3 வந்து கொடுத்துக்கிறேன். இல்லை ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 2 இதை ஒன்று கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நான் ஜஸ்ட்டு ஹாப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பாருங்கள் இதை வந்து கேக் இமேஜ் ஃபஸ்ட் இமேஜ். ஓகே, இந்த இமேஜ் கீழே இருக்க ஹெட்டிங் வந்துட்டு ஹாப்பின்னு சொல்லி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜஸ் கீழே வந்துட்டு நம்ம ஹெட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். இது கீழே நம்ம பேராகிராஃப்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதில் லாரம் 10ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வேர்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்து இங்கே பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு ஹாப்பின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகி வந்துட்டு நான் செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் வித் அண்ட் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் பொசிஷன் யூஸ் பண்ணி இந்த இண்டிகேட்டர்ஸோட ஐகான்ஸையும் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இமேஜஸ்க்கு மேலே ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம கரோசல் ஸ்லைட் ஷோ வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரோசல் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம என்னென்ன இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் கரோசல் இன்னருக்குள்ளே ஒரு ஐட்டம்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு அந்த கரோசல் இண்டிகேட்டர்ஸை நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ நம்ம என்னென்ன ஸ்லைட் கிளிக் பண்ணோம்னா என்னென்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைடுக்கும் ஒரு இமேஜை லிங்க் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த இடத்துல ப்ரீவியஸ் ஆஃப்டர் ஐகானை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஐகானை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இமேஜுங்கிற மாதிரி நமக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த கரோசல் யூட்டிலிட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் ஷோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த கரோசல் யூட்டிலிட்டிஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.